அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாம் 12 ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் சிம்ம ராசி இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப முக்கியமானது. அது நம்ம எல்லா ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். நான் மேற்கொண்டு சொல்கிறது கோச்சார பலன்கள் தான். தனிப்பட்ட வகையில் உங்கள் கிரகநிலைகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுவதுமாக கிட்டுமா இல்லை அது மாறுபடுமான்றதை நம்ம பார்க்க முடியும். என்னிடத்துல தனிப்பட்ட வகையில் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேயர்கள் contact@asrealm@gmail.com என்ற இமெயில் முகவரி அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்வேன். என்னுடைய மொபைல் நம்பரையும் திரையில் கொடுக்குறேன், லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இப்போ சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல, ஆனால் இயற்கை சுபர் வீட்டில், அது குருவோட வீடு. அந்த குரு உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லவர். அவர் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு மே மாதம் பயிற்சி ஆவார். 2ஆம் இடத்துலேருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிற கேது ஜென்ம ராசிக்கு உட்காருவார். 8ஆம் இடத்துல ஆல்ரெடி அஷ்டம ராகுவா இருக்கிறவர் 7ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ இதெல்லாம் கிரக பயிற்சி. இதில் நடக்க போகிறது சரி. சனி சிம்ம ராசிக்கு என்ன செய்யும்? ஒன்றுமே பண்ணாதுங்க. பெருசாக உரையிட்டு இருக்க வேண்டாம். கேது மகா திசையில் பிறந்தால் குழந்தையாக இருப்பீங்க. சுக்கிர மகா திசையாக கிடந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மத்தியம வயதிலையும் சூரிய திசையில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திர திசையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சிம்ம ராசியில் நீங்கள் சந்திர திசை நடப்பில் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் அவர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் சிறிது அதிகமாகவே இருக்கும். அவர்கள் சிறிது பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். ஒருவேளை நீங்கள் சிம்ம ராசியாக இருந்து சந்திர திசை இப்போ உங்களுக்கு நடப்பில் இல்லை அப்படின்னா மட்டும் இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சனி 12ஆம் அதிபதியோடைய திசை அஷ்டமத்து சனியும் சந்திர திசையும் சந்திப்பது ஒரு நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்துன்றது நிறைய ஜோதிடர்களால் நம்பப்படுகிறதுங்க. ஒரு விஷயம் இது ஒரு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியாக இருந்து அஷ்டமத்து சனி நடப்புக்கு வரப்போகிற இந்த நேரத்தில் சந்திர திசை நடப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் தான் அங்கே மூலவராக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அம்பாள் சந்நிதியும் சிவலிங்கம் வச்சுருப்பாங்க, பிள்ளையார் கோவில்லையும் சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் போகக்கூடாது. சிவன் மூலவராக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் திங்கட்கிழமை தோறும் வில்வம் வாங்கி கொடுத்து பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு 6 கால பூஜை நடக்கும் பெரிய கோயில்கள்னா. ஸோ அதில் ஏதாவது ஒரு பூஜை டயத்தில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதில் கலந்துட்டு பால் வாங்கி கொடுக்கறது, வில்வம் வாங்கி கொடுக்கறது, உங்கள் பேருக்கு உங்கள் குடும்பத்தின் பேரார்களுக்கும் எல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணணும். அடுத்த சனி பெயர்ச்சி வரைக்கும் அது சிம்ம ராசி சந்திர திசை நடத்துகிறவர்களுக்கு மட்டும். மற்றவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சந்திர திசை எல்லாம் இல்லை சார், எனக்கு செவ்வாய் திசை நடந்துட்டுருக்கு, நோ ப்ராப்ளம், ஃப்ரீயாக விடுங்க. எனக்கு ராகு திசை நடந்துட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்து அஷ்டமத்து சனி உங்களுக்கு இப்போ வரப்போகுது. சந்திர திசை மட்டும் நடப்பில் இருந்தால் தான் நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க. எல்லாருமே இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஆனால் சந்திர திசை நடக்கிறவங்க கட்டாயத்தை இதை பண்ணி ஆக வேண்டும், அவசியம். மற்றபடி அஷ்டமத்து சனி என்ன செய்யும்? அசிங்கம், அவமானம், கஷ்டங்கள், துன்பம், செய்யாத குற்றத்திற்கு பழிச்சொல்ல தாங்குவது. பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி அவ்வளவு நல்லவர் இல்லை. அவர் எப்படா சிக்குவான்னு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால்தான் இந்த மகர ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கும் சூரிய சந்திரர்களுக்கும் நல்லவர்கள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர திசை வந்துடுச்சுன்னா போட்டு படுத்தி எடுத்துரும். அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய திசை வந்துச்சுன்னா போட்டு படுத்தி எடுக்கும். இதெல்லாம் ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரி அமைப்பு. பொதுவாக கோச்சார பலன்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும்னாலும் கூட சில பர்டிகுலர் திசைகளால் மட்டுமே இது ரொம்ப மிகைப்படுத்தி நடந்துடும். அந்த மாதிரி தான் சந்திர திசை நடக்கும் பொழுது 7.5 சனியோ சந்திர திசை நடக்கும் பொழுது அஷ்டமத்து சனியோ இருந்துச்சுன்னா இந்த பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் திங்கள் திறமைதோறும் சிவனை வழிபாடு செய்வது, பாலாபிஷேகம் பண்ணி வில்வம் சாத்தி அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். சந்திர திசை நடக்கிற எல்லோருமே இது யூஸ் ஆகக்கூடியது. 8ஆம் இடத்துல சனி போனாலும் அவர் 6, 7 கூடையவர்னால கடன்கள் ஓரளவுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும்.
கடனுக்காக ஏதாவது சொத்துக்களை விற்று அதை அடக்கிற மாதிரி முயற்சிகளில் சிம்ம ராசிக்காரர்கள் ஈடுபடுவீர்கள். பொதுவாக 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறது ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம் சொல்லலாம். அது விபரீதம் நடந்து அதுக்கப்புறமா நல்லது நடக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு அமைப்பு. விபத்தில் சிக்கிட்டு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறது மாதிரி ஒரு அசிங்க அவமானத்தை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தொழிலில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படுறது. ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு சீட்டை கிடைச்சி அனுப்பிச்சு அதை விட பெரிய சம்பளத்துக்கு இன்னொரு பக்கம் வேலை கிடைக்கிறது. நீண்ட காலமாக முயற்சி பண்ணிட்டு இருந்த வெளிநாட்டு வேலை டக்குன்னு கிடைச்சி குடும்பத்தை பிரிஞ்சு போய் ஒரு 3 வருஷம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாது. இதெல்லாம் வந்து ஒரு படிக்கிற வயசில் படிக்கிற பசங்க இருந்தால் ரொம்ப கவனமாக படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன படித்தாலும் மண்டையில் ஏறாது. அது ஒரு பொது விதி. நல்ல தசாபுத்திக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நார்மலாக சிம்மராசி அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்று சுக்கிர திசைக்குள்ளே இருப்பாங்க, இல்லைன்னா சூரிய திசைக்குள்ளே இருப்பாங்க. மோஸ்ட்லி இல்லை சார் நான் பிறந்ததே உத்திர நட்சத்திரம் சிம்மராசின்னா அப்போ சூரியன் முடிஞ்சு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசைக்குள்ளே போயிட்டு இருப்பீங்க, அல்லது ராகுவுக்கு வந்திருப்பீங்க. நேச்சராகவே ராகு புக்தின படிப்பு கொடுக்கறது வந்து பலன்களை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே லக்னத்தின் அடிப்படையில் அனைத்து பலன்களும் சூட்சமாக தீர்மானிக்கப்படுகின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் கோச்சாரத்தில் வர அஷ்டமத்து சனி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் பொதுவாகவே அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இரவு நேர பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. இது முதல் விதி. இரண்டாவது விதி வந்து அதிகமாக வெளியில் சுத்தாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகளில் நீங்கள் போய் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. நார்மலாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுற புத்தி இருக்கும். ஏன்னா சூரியனுடைய வீடு இல்லைங்களா, முதல்ல வந்துட்டு நின்றுட்டு எல்லாம் தான் நான் தான் பேசணும், மற்றவர்கள் அதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க 3 வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, இல்லைனா மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே மே மாதம் வரைக்கும் தான். மே மாதம் குரு பயிற்சி ஆகி லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக 7 இருக்கிற ராகுவை கண்ட்ரோல் பண்ணிடுவார். ஏன்னா ராகு கேது பயிற்சிகள் குரு பயிற்சியும் 4 நாள் டிஃப்ரென்ஸில் தான் வருது. அதனால் ராகுவை அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு 2-3 மாதம் அஷ்டமத்து சனி நடக்கும் காலம் சில நெகட்டிவ் பலன்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்தி அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். தசாபுக்திகளில் சந்திர திசை நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு கவனமாக இருங்க. மற்ற தசாபுக்தி நடக்கிறவங்க எல்லாம் நார்மலாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வ வழிபாடு பண்ணிடுங்க போதும். பெரிய அளவில் ஐயோ அப்பா அம்மான்னு இப்போ பயப்பட வேண்டிய இல்லை. 3 விஷயங்கள் கவனமாக இருக்க தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. அது முதல் விதி. தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. அது 2வது விதி. வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க 3வது விதி. ப்ளஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீர்நிலைக்கு போகிற அந்த சந்திர திசை நடக்கிறவங்க குறிப்பாக கடலில் போய் குளிக்கிற போகிறேன், அருவியில் போய் குளிக்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில் சுற்ற போகிறேன், இந்த மாதிரி எல்லாம் 2.5 வருஷம் சனிப்பெயர்ச்சி வரைக்கும் பண்ணக்கூடாது. திடீர் விபத்துக்கள் உங்கள் குடும்பத்தை உருக்குலை செய்துவிடும் அமைப்பு கொண்டது அஷ்டமத்து சனிங்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அது உங்கள் உடல் ஆரோக்கியம், எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நிதானமாக இருக்க கவனமாக இருங்க. மேலதிகாரிகளுடைய வாக்குவாதம் பண்ணாதீங்க. அரசு வேலைகள் இருக்கிறவங்க வேலை கரெக்டாக பாருங்கள். சிக்கல் எதுலேயும் மாட்டிக்காமல் இருங்க. முயற்சிகள் செய்யுங்க. தொடர்ந்து தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அரணாக இருக்கும். பொதுவாக சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான இருக்கும். இந்த சந்திர திசை நடக்கிறவங்க சிவனைத்தான் சரண்டர் பண்ணணும். அதை தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ராசி நிலை இப்போ வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஜென்ம சனி முடியும், பாத சனி இருக்கும். அடுத்து மீன ராசிக்கு ஜென்ம சனி இருக்கும். அடுத்து மேஷ ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் யாராவது சந்திர திசை நடந்துட்டு இருந்தாலும் மேற்கொண்ட சிவ வழிபாடு திங்கட்கிழமைகள் செய்யும் பொழுது அதுவே மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். மற்றபடி வந்து தசாபுக்திகளை அடிப்படையிலேயே உங்களுக்கு பலன்கள் எல்லாமே தீர்மானிக்கப்படும்ன்றதுனால அஷ்டமத்து சனியின் இழுகிழுப்பை பெரிதாக யோசித்து கவலை கொள்ள தேவையில்லை. சற்று நிதானமான போக்கை கடைபிடித்து விட்டால் போதுமானது. பெரிய நெகட்டிவான பலன்கள் எதுவும் இருக்காது. அஷ்டம சனி இந்த சனி பெயர்ச்சி தொடர்ந்து வரக்கூடிய பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ராகு கேதுவை சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.